என் பெயர் கனகா. நான் ஒரு அழகான கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அர்ஜுன் என்ற ஆண் குழந்தையும் சத்யா என்ற பெண் குழந்தையும் உள்ளார்கள். என் கணவர் ரவி வெளியூரில் வேலை செய்கிறார். வாரத்திற்கு 1 நாட்கள் மட்டுமே வீட்டிற்கு வருவார். நான் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் தனியாக தான் இருப்பேன். எப்பொழுதும் தனியாக இருக்கும் பொழுது டிவி பார்ப்பது வழக்கம். ஒரு நாள் எங்கள் ஊரில் மழை பெய்ய நாம் வைத்திருந்த தோட்டத்தில் மலர்கள் எல்லாம் கீழே விழுந்து உடைந்திருந்தது. அதை சரி செய்வதற்கு எனக்கு யாராவது ஒருவருடைய உதவி கண்டிப்பாக தேவைப்பட்டது. அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வெளியில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அங்கு வந்த பக்கத்து வீட்டு பையன், என்ன அக்கா, ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க என்று கேட்க அவனிடம் நடந்ததை சொல்ல, சரி அக்கா, நான் சரி செய்கிறேன் என்று சொன்னார். சரி வா என்று அவனை உள்ளே அழைத்தேன். முதல் நாள் இருவரும் சேர்ந்து தோட்டங்களை சுத்தம் செய்தோம். அப்பொழுது, அக்கா, எனக்கு ஒரு கப் காபி தரீங்களா, ரொம்ப களைப்பாக இருக்கிறது என்று சொன்னேன். சரி என்று சொல்லி நான் சமையல் அறை நோக்கி நகர்ந்தேன். சமையல் அறையில் காஃபி போட்டுக் கொண்டிருந்த பொழுது நான் கரப்பான் பூச்சியை பார்த்து பயத்தில் கத்த, என்ன ஆச்சு அக்கா என்று உள்ளே ஓடி வந்தான். ஒன்றுமில்லடா தம்பி, கரப்பான் பூச்சி என்று சொல்லி அவன் அருகில் சென்று மறைந்து கொண்டதைப் போல அவன் தோளில் கை வைத்து நின்றேன். உடனே அவன் சிரித்தபடி, இதற்கெல்லாம் அக்கா பயப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கரப்பான் பூச்சியை எடுத்துக்கொண்டு போய் வெளியே போட்டு விட்டான். பிறகு என்னிடம் வந்து, நீங்கள் பயத்தில் என்னை பிடித்தது எனக்கு பிடித்திருந்தது என்று சொல்ல சற்று வெட்கத்தில் முகம் சிவந்து தலையை கீழே குனிந்து நின்றேன். பிறகு அவனை என் அருகில் வந்து, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், அதனால் தான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன் என்று சொல்லிவிட்டு என் அருகில் வந்தான். அவன் மூச்சு என் மூச்சும் ஒன்று சேரும். நெருக்கத்தில் நின்று கொண்டு என் முகத்தை பார்த்தான். நான் சற்று என்று நகர்ந்து, சரிடா, நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி நான் போட்டோ காப்பி எடுத்து அவன் கையில் கொடுத்தேன். அவனும் காஃபியை குடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். அன்றிரவு எங்க அம்மா எனக்கு போன் செய்து, நம்ம வீட்டில் குலதெய்வ பூஜை இருக்கிறது, வீடு முழுவதும் சுத்தம் செய்து விடு, கனகா பூஜைக்கு நீயும் வர வேண்டும், அதனால் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி முட்டாள் மட்டுமே, உனக்கு இப்பொழுதே கொஞ்சம் கஷ்டம் இருக்காது இல்லையா என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தேன். என் கணவர் இருந்திருந்தால் மேலே இருக்கும் பொருட்களை எல்லாம் கீழே இறக்கி கொடுத்திருப்பார். நான் அதை சுத்தம் செய்திருப்பேன். பிறகு அவரே வீட்டை சுத்தம் செய்வார். குழந்தைகளும் சிறியவர்கள் என்பதால் அவர்களை நான் வேலையில் வைக்க முடியாது. இருவரும் பள்ளிக்கு வேற சென்று விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு அந்த பக்கத்து வீட்டு பையன் அரவிந்தும் அரவிந்தன் நண்பன் கார்த்திக் வெளியே செல்வதாக இருந்தது போல. இருவரும் நடந்து வருவதை பார்த்த நான், அரவிந்த், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் உதவி பண்றியா என்று கேட்கல, நாங்க வெளியில போறோம் என்று கார்த்திக் சொல்ல, இன்னும் இல்ல அக்கா, நான் இப்பவே வந்து உங்களுக்கு நான் உதவி பண்றேன் என்று சொல்லிவிட்டு தன் உடைகளை மாற்றிக்கொண்டு அரவிந்த் வேகமாக எங்கள் வீட்டிற்கு வந்தான். கார்த்திகிடம் நாளை போய் கொள்ளலாம், நீ போடா என்று சொல்லிவிட்டு அரவிந்த் எங்கள் வீட்டிற்கு வந்தான். என்ன அக்கா, திடீர்னு கூப்பிட்டு இருக்கீங்க என்று என்னிடம் கேட்க, நான் அரவிந்த் எங்க வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்யணும், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு என்று சொல்லி அவனை என் வீட்டிற்குள் அழைத்து வந்தேன். சரி அக்கா என்று சொல்லி அவனும் எனக்கு உதவியாக இருந்தான். எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய ஆரம்பித்தோம். அப்பொழுது அரவிந்த், அக்கா, மேல இருக்கும் பொருட்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொடுங்கள், நான் கீழே எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னான். ஏண்டா, உனக்கு உயரம் முன்ன பயமா என்று கேட்டு சிரித்துக் கொண்டே ஏணி வழியாக பரணி மேல் இருக்கும் பொருட்களை எடுக்க மேலே ஏறினேன். அப்பொழுது ஏணியை பிடித்துக் கொள்கிறேன் அக்கா என்று சொல்லி அரவிந்த் கெட்டியாக ஏணியை பிடித்துக் கொண்டிருந்தான். நான் மேலே எரி பொருட்களை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அரவிந்த் என் கால்களை மெல்ல தடவ எனக்கும் உள்ளுக்குள் ஏதோ செய்ய, அரவிந்த், அந்த மாதிரி பண்ணாது என்று சொன்னேன். உடனே அரவிந்த், இல்ல அக்கா, உங்க கால் நல்லா வழுவழுன்னு அழகா இருக்கா, அதனாலதான் சும்மா தடவி பார்த்தேன் என்று சொன்னான். திரும்ப திரும்ப அவன் கைகளால் என் கால்களை தடவ எனக்கு உணர்ச்சிகள் பொங்கினர். நான் என் கணவனுடன் உல்லாசமாக இருந்து வெகு நாட்கள் ஆனதால் இவன் என் ஆசைகள் எல்லாம் தூண்டிவிட்டான். கூச்சம் தாங்காமல் நான் கையெடுக்க அவன் மேலே விழுந்தேன். பிறகு என்னை அவன் கட்டி அணைக்க, நான் அவனை கட்டி அணைக்க இருவரும் உல்லாசமாக இருந்தோம். பிறகு இப்படியே எங்களுடைய உல்லாச பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் திடீரென அரவிந்த் வெளியூருக்கு செல்ல தயாரானான். என்ன அரவிந்த், எங்கு கிளம்பிட்டாய் என்று கேட்க, படிப்பிற்காக வெளியூர் செல்கின்றேன் என்று சொன்னான். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என்னுடைய சூட்டை உன்னிடம் தானே தனித்துக் கொண்டேன், நீ இப்படி வெளியூர் சென்றால் நான் என்ன செய்வேன் என்று கேட்டதற்கு எல்லாம் சரியாகிவிடும், அக்கா, ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு என்னை பிரிய மனம் இல்லாமலேயே அவன் சென்றான் என்பது அவன் கண்களிலேயே எனக்கு தெரிந்தது. பிறகு 2-3 நாட்கள் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. பிள்ளைகளும் பரீட்சை விடுமுறைக்காக எங்கள் பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். பிறகு நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன்.
அப்பொழுதுதான் அரவிந்த் வெளியூர் சென்றது தெரியாத கார்த்திக் அங்கு வந்து என்னிடம் விசாரிக்க நான் எல்லாவற்றையும் கூறினேன். அப்பொழுது அரவிந்த் என்னை பற்றி ஏதோ கார்த்திகிடம் சொல்லியிருப்பான் போல உள்ள உட்கார்ந்து பேசலாமா என்று கார்த்திக் கேட்டான். ஏன் என்று நான் கேட்டதற்கு, நான் ரொம்ப தூரம் வெயில்ல நடந்து வந்தாக்கா, அதனாலதான் சொல்றேன் என்றான். சரி வா, நல்லா எலுமிச்சை சாறு பிழிந்து ஜூஸ் எடுத்து தரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்து உட்கார சொன்னேன். நான் சமையலறைக்கு சென்று எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு பிழிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் பின்னால் வந்து கார்த்திகை என் இடுப்பை மெதுவாக கிள்ள எனக்கு அரவிந்தன் நினைவுகள் வர சட்டென்று கார்த்திகை தள்ளிவிட்டு, ஏன் இவ்வாறு என்னிடம் நடந்து கொள்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு உடனே கார்த்திக் அரவிந்த் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். நீங்களும் அரவிந்தும் ஒன்றாக இருந்தது என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் என்று என்னிடம் கூற எனக்கு அதிர்ச்சியானது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று நான் மலுப்பலாக சொல்ல, அவன் இல்லை இல்லை எனக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு எங்க மச்சம் இருக்கிறது என்று எல்லாம் என்னிடம் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி என்னிடம் கிட்ட நெருங்க முயற்சித்துக் கொண்டே இருந்தான். நான் எங்கே அவன் இவற்றையெல்லாம் வெளியே சொல்லி விடுவானோ என்ற பயத்தில் அவனுக்கும் ஒத்துக்கொண்டேன். திருடனை போல பகல் இரவு என பதுங்கி பதுக்கி எங்கள் வீட்டிற்கு வந்து என்னை அவன் தினமும் ருசித்துக் கொண்டிருந்தான். அவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவன் என்னிடம் நடந்து கொள்வது மிருகத்தனமாக நடந்து கொள்வான். என்னால் முடியவில்லை என்று சொன்னாலும் கூட என்னை விடாமல் அவன் ஆசை அடங்கும் வரை என்னை விட மாட்டான். நான் வீட்டிற்கு தூரம் என்று சொன்னால் கூட என்னை விட மாட்டான். இவ்வாறு இருந்த கார்த்திகிடம் எப்படி தப்பிப்பது என்றும் வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அரவிந்த் ஒரு நாள் விடுமுறைக்கு வீட்டிற்கு வர அவனிடம் நடந்த எல்லாவற்றையும் கூற, அவனும் கார்த்திக் அப்படி பண்ணுனானா, சரி விடுங்க, நாளைக்கு வேற ஒருத்தவங்களை வர சொல்றேன் என்று திமிராக என்னிடம் பதில் சொல்ல, ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாய் என்று நான் அரவிந்திடம் கேட்டதற்கு, பத்தினியைப் போல நடிக்காதே, கணவர் வெளியூரில் வேலை செய்யும் பொழுது நீ இங்கு என்னுடன் உல்லாசமாகத்தானே இருந்தாய், நீதானே சொன்னாய் உன் சூட்டை என்னிடம் தனித்துக் கொண்டாய் என்று. அதனால்தான் நான் இல்லாத பொழுது உன் சூட்டை தணிக்க ஆளை அனுப்பினேன். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று என்னிடம் திமிராக பதில் சொன்னான். நான் அரவிந்த் மேல் வைத்தது உண்மையான அன்பு, ஒரு விதமான காதல். ஆனால் அது அரவிந்திற்கு புரியவில்லை. ஏனென்றால் எனக்கு முன்னதே திருமணமானதும் அவனை விட வயதில் மூத்தவள் என்பதும் எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது என்பதையும் அவன் நினைத்துக் கொண்டு என்னை அவன் காதலிக்கவில்லை. என்னை அவன் வேறு விதமாக நினைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பது தெரிய வந்தது. பிறகு நான் இவற்றை எப்படி நான் கடந்து செல்வேன் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கணவர் 2 நாட்களில் வீட்டிற்கு வருவதாக கூற எனக்கு மிகவும் பயமானது. இந்த கார்த்திக் என்னை விடுவதாக தெரியவில்லை. இதனால் நானே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அன்றிரவு கார்த்திக் வரும் பொழுது நான் தற்கொலைக்கு முயற்சித்தேன். அப்பொழுது கார்த்திக் எனது நிலையை பார்த்து வருந்தி என்னை மருத்துவமனைக்கு தூக்கி சென்று தெரியாமல் இவர் விஷத்தை உட்கொண்டு விட்டார், விஷம் என்று தெரியவில்லை என்று பொய் சொல்லி மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு என்னை பார்த்து கொண்டான். மறுநாள் விடிந்ததும் என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை நான் தவறாக பயன்படுத்தி கொண்டது என் தவறுதான், இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். பிறகு என் உறவினர்களிடம் தெரியாமல் விஷத்தை உண்டு விட்டேன் என்று சொல்ல அவர்களும் அதை நம்பினார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் அரவிந்தும் கார்த்திக்கும் எங்கள் வீட்டிற்கு வருவதை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். எப்படியோ அவற்றையெல்லாம் நான் சமாளித்து விட்டேன். பிறகு 2 நாட்கள் கழித்து என் கணவர் ஊருக்கு வந்தபொழுது அரவிந்தும் கார்த்திக்கும் என் கணவரை மருத்துவமனைக்கு அழைத்து வர, நான் இவர்கள் இருவரையும் என் கணவனுடன் பார்த்த பொழுது பயந்து போனேன். பிறகு என் கணவர் என்னிடம் வந்து, கனகா கார்த்திக் அருண் சொல்வது உண்மையா? அவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும், இல்லையா என்னவென்று தெரியாமல் சரியாக எதையும் சாப்பிட மாட்டாயா என்று திட்டிவிட்டு அரவிந்தும் கார்த்திக்கும் சொன்னார்கள். நீ வீட்டில் தனியாக இருக்கின்றாய், மிகவும் வருத்தத்தில் இருந்தாய் என்று இனிமேல் நான் வெளியூருக்கு வேலைக்கு செல்ல மாட்டேன், உன் கூடவே இருக்கின்றேன், நீ அவர்களிடம் சொல்லி வருத்தப்பட்டாய் என்று இருவரும் கூறும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என்று கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அரவிந்தும் கார்த்திக்கும் என் கணவனிடம் எதுவும் சொல்லவில்லை என்று எனக்கு புரிந்தது. பிறகு என் கணவர் மருத்துவமனையில் பில் கட்டுவதற்கு சென்ற பிறகு கார்த்திக்கும் அரவிந்தம் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். எங்கள் இச்சைக்கு உங்களை பயன்படுத்தி கொண்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் அக்கா, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டோம், அதற்காக தான் நாங்கள் உங்கள் கணவரை இங்கே இருக்குமாறு கேட்டுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். பிறகு நான் வீட்டிற்கு வந்த 2 நாட்கள் கழித்து அரவிந்தும் அவன் வீட்டை காலி செய்து வேறு ஊருக்கு சென்று விட்டார். இப்பொழுது நான் என் கணவர் மகள்கள் மகன் என சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றோம்.